நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்கள் குடும்பத்துக்கான ஆசீர்வாத நேரம். குடும்ப ஜெபம் என்பது குடும்பத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால தான் குடும்ப ஜெபம் தவறாமல் செய்ய வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் அதை விரும்புகிறபடியினால்தான் உங்களை உற்சாகப்படுத்த இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் தான் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பாட்டு பாடி துதித்து ஜெபிக்க முடியும். ஆனால் நீங்கள் எல்லா நாளும் இதே மாதிரி குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் செய்யணும். ஒரு 20 நிமிஷம்தான் ஆகும். 2 பாடல், ஒரு வேத பகுதி வாசித்துட்டு ஜெபம். தினம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவர் ஜெபிக்கலாம். சிலர் மாலையில் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க, 1 மணி நேரம்லாம் பண்ணுறாங்க. அது உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அந்த ஜெபங்களை நீங்கள் ஏறெடுக்கலாம். ஆனால் கட்டாயம் தினமும் குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் இருக்கணும். சரி, இப்போ முதலாவது பாடல் பாட போகிறோம். நாம் இயேசுடிக்கிறார் ஊழிய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களோட சேர்ந்து பாடல் பாட வந்திருக்கிறாங்க. இணைந்து நம்ம பாடலாம் 2 பாடல்களை. முதலாவது என்ன பாட்டுமா? ஆத்மாவே நன்றி சொல்லு. ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்துடனே. நன்றியோடு ஆண்டவரை துதித்து எல்லாரும் வாய் திறந்து பாடணும். உங்கள் வீட்டுகளில் பாடல் சத்தம் எழும்பணும். சின்ன சின்ன இசை கருவிகள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருந்தா கொடுங்க. எல்லாம் மியூசிக் வாசித்த பாடலாம். அவங்க வீடுகளிலே கூட அப்படி தேவனை துதித்து பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். ஆத்மாவே நன்றி சொல்லு. திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த
ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்கவே கூடாது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து பாடும்போது தான் ஆண்டவர் மன மகிழ்ச்சியோடு நம் மத்தியில் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். சரி, இன்னொரு பாட்டு பாடலாமா? இன்னொரு பாடல் என்ன பாடல்? காலையும் மாலையும் எவ்வேளையும். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நான் அடிக்கடி காலையில் என் தனி ஜபத்தில் இந்த பாடலை நான் அதிகமாய் பாடி துதிப்பேன். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். இதை நீங்கள் நல்ல மனதில் பதித்து கொண்டு உங்களுடைய தனி ஜபத்தில் இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரோடு தனித்து நீங்கள் ஒன்றித்து கடந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் ஆண்டவரோடு இணைந்து போவதை நீங்கள் உணர முடியும். சேர்ந்து பாடலாமா? காலையும் மாலையும். ஓகே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்றும் தம் மகிமை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்றும் தம் மகிமை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. குடும்பமாக உட்காந்து இப்படி ஆண்டவரை துதித்து பாடும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கும். அந்த கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் எப்பவுமே இருந்தால் தான் ஒரு பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்கு. அதுக்குள்ளே தீய சக்தி நுழைய முடியாது, கொள்ளை நோய் நுழைய முடியாது, மனுஷருடைய பொறாமையின் ஆவி நுழைய முடியாது, மந்திரவாதங்கள் நுழைய முடியாது. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டிலே நிலைத்திருக்கும். அதுக்கு தான் இந்த ஜபம் ரொம்ப அவசியம். அதை விட்டுவிடக்கூடாது. குடும்ப ஜபத்தை தடுக்க பிசாசு பல விதத்தில் போராடுவான். சோர்வை கொண்டு வருவான், பிரச்சனை உண்டாக்குவான், ஒரு மனதை கெடுப்பான், இந்த ஜபத்துக்கு விரோதமான காரியத்தை செய்வான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நீங்கள் ஜபத்தை நிறுத்திட்டா உங்களை அவன் மேற்கொள்ள முடியும். நீங்கள் ஜபித்து கொண்டே இருந்தால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதென்று. அதனால தான் தவறாமல் இந்த ஜபத்தை விட்டு விடக்கூடாது.
இந்த குடும்ப ஜெபத்தை ஆரம்பிக்க சொன்னதே கர்த்தர் தான். 2003 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவர் குடும்ப ஜெபம் எவ்வளோ முக்கியம், குடும்ப ஜெபத்தை வைத்து தான் நான் குடும்பங்களை பாதுகாக்க முடியும், அவங்களை ஜெபிக்க சொல்லி நீ குடும்பத்துக்காக பிரத்யேகமாக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நம்முடைய ஜெபக்குழுவில் தவறாமல் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதில் ஆரம்பிக்கப்பட்ட குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், இதில் இதுவரைக்கும் 84,100 குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறாங்க. இவர்களுக்காக தினமும் நம்முடைய இயேசுடைய ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபம் செய்கிறோம். இந்த திட்டத்தில் சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் இது மாதிரி ஒரு ஃபார்ம் அனுப்புவோம். இதுக்குள்ளே இருக்கிறது இந்த ஜெபத்தை குறித்த விவரங்கள், உங்களுடைய ஃபேமிலி விவரங்களை நிரப்பி அனுப்பக்கூடிய ஃபார்ம் உண்டு. இதில் நீங்கள் நிரப்பி உங்களுடைய விவரங்களை தெரியப்படுத்தி உங்களுக்குள்ளே நாங்களே ஒரு கவர் தந்துடுவோம். அந்த கவருக்குள்ளே வச்சு இதை திருப்பி அனுப்பிடலாம். ஸ்டாம்பு ஓட்டி அனுப்பணும். நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் உங்களுடைய ஃபேமிலியை இணைத்து கொண்டு தினமும் உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போது நாங்களும் ஜெபிக்கிறோம், நீங்களும் குடும்பமாக ஜெபிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். இது காணிக்கையோ பணமோ எதுவுமே கிடையாது, இலவசம்தான் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுவது. ஆனால் உங்கள் குடும்பத்தில் தினமும் குடும்ப ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம் பண்ணாதவங்களுக்கு நாங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது இல்லை. நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுனா நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்த திட்டம். நீங்களும் உடனே இணைந்து கொள்ள எங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இதில் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள 9842735305. இன்னொரு நம்பர் இருக்கிற 0463935333. partners@jesusredeems.org அந்த இமெயிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரல்ல, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப நேரத்தில் பங்கு பெற்று குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு உங்கள் வீட்டில் எவ்வளோ நன்மை நடந்திருக்கு, உங்கள் குடும்பத்தில் இதுவரை ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வியாதி மறைந்திருக்கிறது, கடன் பிரச்சனை நீங்கி இருக்குது, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வந்திருக்குது, நிறைய நன்மை ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பித்த பிறகு இந்த ஆசீர்வாதம். அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் லட்சக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்கல்ல, அப்போ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்கல்ல, அவங்களுக்குள்ள உற்சாகம் வரும். குடும்ப ஜெபம் பண்ண உங்கள் சாட்சியை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ டீம் அவங்களே உங்கள் வீட்டுக்கு உங்கள் சாட்சியை பதிவு செய்து கொள்ளுவாங்க. அப்போ அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய 2 ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 0463935335. இன்னொன்று 0463933333. மெயிலில் partner@jesusredeems.org இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு, எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு தெரியப்படுத்திட்டா எங்கள் வீடியோ டீம் உங்கள் வீட்டுக்கு சாட்சிகளை பதிவு செய்து கொள்ளுவாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, உடனே எங்களுக்கு தொடர்பு கொண்டு ஃபார்மை வாங்கி நிரப்பி அனுப்புங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். எண்ணாகமும் 9ஆம் அதிகாரம் 15-17 வசனங்கள். எண்ணாகம் 9 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 15-17 வசனம். இது 181வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். எடுத்துட்டிங்களா? அதை வாசிக்கலாமா? பாருங்கள். எண்ணாகமும் 9:15 வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. அப்படியே ஒரு மேகம் அதை அப்படியே மூடிக்கொண்டது. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படியே நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் தேவன் அமைக்க சொல்லியிருக்கிறார். ஒரு மேகம் அப்படியே அதை மூடிக்கொண்டது. ஜனங்கள் கண்ணால் பார்க்க முடியும். மேகம் தங்கி இருந்தது. பகலில் அது ஒரு மேகம் அப்படியே மூடிக்கொள்ளும். இரவில் அது அக்னி ஸ்தம்பமாய் மாறிவிடும். இரவு வந்த உடனே பகலில் அது வனாந்திரம்ல கொடூரமான வெயில் இருக்கும். கொடூரமான வெயில். அப்போ அந்த வெயிலின் தாக்கத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு
மேகத்தை வைத்து அந்த வெயிலின் தாக்கம் இல்லாதபடி தேவன் பாதுகாத்து கொண்டார். இரவு நேரம் வந்துட்டா வனாந்தரத்தில் குளிர் ஆட்டிரும், ரொம்ப குளிராக இருக்கும். நான் போயிருக்கிறேன், அந்த வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறோம். சீனாய் மலை அடிவாரத்தில் தங்கி மோசைக்கு ஆண்டவர் 10 கற்பனை கொடுத்த சீனாய் மலையில் ஏறிலாம் பார்த்துருக்கிறேன். அப்போ இரவில் குளிரும் பாருங்கள். எவ்வளோ குடும்பம், 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள்லாம் கூட இருக்கிறாங்கல்ல, குளிரில் எப்படி தாங்கும்? அதனால இந்த அக்னி ஸ்தம்பம் நெருப்பு, அது எரிகிறதுனால ஒரு குளிரான இடத்துல நெருப்பு பற்ற வச்சு அப்படி நல்ல இதமாக இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஸ்தம்பம் என்பது எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமானது. சும்மா ஒரு கட்டையில் தீ எறிகிற மாதிரி கிடையாது, பெரிய ஸ்தம்பம். அது அப்படியே தூண் அப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும். பகலில் ராத்திரியில் வெளிச்சம் தெரியணும், அதே சமயத்தில் அவங்க குளிரும் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு அழகாக மக்கள் மேலே, தன் ஜனத்தின் மேலே அக்கறையோடு செயல்பட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? பகலில் வெயில்னால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மேகத்தை வச்சு மூடிட்டார். இரவில் அவங்களுக்கு வெளிச்சமும் தெரியணும், ஏன்னா அது வனாந்தரம், அங்கே விஷப்பூச்சிகள் நடமாடுற இடம், அதை பாம்பும் தேளும் நடமாடுகிற இடம். அப்போ வெளிச்சம் தெரியணும், ரெண்டாவது குளிரில் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் ஆண்டவர் அக்னி ஸ்தம்பமாய் மாற்றி விட்டார். இதைத்தான் வசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, என்ன நடக்குது தெரியுமா? மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து, விடியற் காலத்தில் உயர எழும்பும்போது உடனே பிரயாணம் பண்ணுவார்கள். பகலில் ஆகிலும் இரவில் ஆகிலும் மேகம் எழும்பும்போது இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்படுவார்கள். அதாவது இப்போ பிரயாணப்படணும் அவங்க அப்படின்னா வழி நடத்துதல். எந்த வழியாக போகிறது? வனாந்திரம் எங்கே பார்த்தாலும் வழியே இல்லை, அப்படியே மலைகளும் மேடு பள்ளமாக இருக்கிறது. அந்த மேகம் பகல் நேரத்தில் மேகம் எழும்பின உடனே ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆண்டவர் புறப்பட ஆயத்தப்பட சொல்லுகிறார். எல்லாம் ஆயத்தமாகிடுவாங்க. அந்த மேகம் முன்னால் போக போக இவங்க நடந்து போவாங்க. இரவு நேரத்தில்னா அந்த அக்னி ஸ்தம்பம் அப்படியே எழும்பி வழி நடத்தும், அந்த நெருப்பு அப்படியே வழி காண்பிக்கும், வெளிச்சமாக இருக்கும், அதில் நடந்து. கற்பனை பண்ணி பாருங்கள், 30 லட்சம் மக்களை தேவன் எப்படி நடத்தி இருக்கிறார் என்று. ஆண்டவர் தன் பிள்ளைகள் மேலே எவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணினார். அழகாக அவர்களை மேகத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். 23வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள், கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசை கொண்டு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்ளுவார்கள். அதான் கர்த்தருடைய கட்டளையின்படி பிரயாணப்படுவாங்க, கர்த்தருடைய கட்டளையின்படி பாளையம் இறங்குவாங்க, கர்த்தருடைய கட்டளையின்படி பாளையத்தை பாதுகாத்து கொண்டாங்க. எல்லாமே ஆண்டவருடைய ஆலோசனைப்படி. அப்போது தேவனுடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஒரு குடும்பத்தை நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் அல்ல. அதில் மனைவியனுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், பிள்ளைகளுடைய காரியம், பண தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதற்கு கரெக்டாக ஆலோசனை கொடுத்து நடத்தணும். தேவை வந்துட்டால் அது சந்திக்கப்படணும். அப்போ அதில் கணவனுக்கும் மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது. சில வீடுகளில் கணவன் மட்டும் சம்பாதிப்பாங்க, அவங்க தான் முழு பொறுப்பெடுத்து எல்லாம் செய்வாங்க. சில குடும்பத்தில் மனைவியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனால 2 பேரும் அந்த பொறுப்புகளை ஷேர் பண்ணி நடத்துவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தை நடத்துறது சாதாரண விஷயம் அல்ல. எந்த வழியாக போகிறது, எப்படி தீர்மானம் எடுக்கிறது, இதுக்கு என்ன செய்கிறது, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள். அப்போ இந்த மக்களை எப்படி ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்க. 30 லட்சம் மக்கள், புருஷர்கள் மாத்திரம் அது மாதிரி 6 லட்சம் பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம், யுத்த புருஷர்கள். அப்புறம் வயதானவங்க, சிறு குழந்தைகள், பெண்கள் எல்லாம் சேர்த்தா 30 லட்சத்துக்கு மேலே இருந்தாங்க. குடும்பமாக இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய ஆடு மாடுகள், பொருட்கள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு பிறகு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு பிரயாணப்படுறாங்க. சாதாரண விஷயம் அல்ல. அப்போது ஆண்டவர் வழி நடத்துகிறார் அழகாக. நாம் இந்த பூலோகத்தை விட்டு பரலோகத்தை நோக்கி ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம், பிரயாணத்தில் இருக்கிறோம், பிரயாணத்தில் பாதியில் இருக்கிறோம். இப்போ பாருங்கள், எனக்கெல்லாம் பிரயாணத்தினுடைய முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம்? சீக்கிரம் பிரயாணத்தை முடித்து பரலோகத்தில் பரம கானானுக்கு செல்ல போகிறோம். அப்போ போகிற வழி
ஆண்டவர் பரலோகத்துக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறார். அந்த வழி எந்த வழியில் நடந்தால் பரலோகத்துக்கு போய் சேர முடியும், எந்த வழியில் எப்படி நடந்தால் அந்த பரம கானானை அடைய முடியும். அப்போ நமக்கு ஒரு ஆலோசனை தேவை, கைடன்ஸு தேவை. அதை நமக்கு தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வேத வசனத்தின் மூலம் நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நமக்கு வழி காண்பிக்கும். இந்த வசனத்தை குடும்பமாக வாசித்து தியானித்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு வெளிச்சம், அவருடைய வசனமும் நமக்கு வெளிச்சம், நமக்கு வழி காட்டும். அதனால தான் இந்த வசனத்தை வாசித்து தியானித்து நம்மை ஜெபிக்கணும்னு சொல்லுவது. அப்போ ஆண்டவர் அழகாக நம்மை வழி நடத்தி பரலோக ராஜ்யத்தை அடையும்படி நமக்கு கிருபை தருவார். அப்போ அவர் காட்டுகிற வழியில் நம்ம நடக்கணும். நாமளே அவசரப்பட்டு மேகம் எழும்பும் முன்னால் இன்னும் ரொம்ப நாள் ஆகுது, நம்ம சீக்கிரம் போகணும், வாங்க புறப்படுவோம், ஆண்டவர் கூட இருப்பார்னு கிளம்பி இருந்தால் ஆண்டவர் வந்திருக்க மாட்டார். மேகம் எழும்பி அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இவங்க உடனே புறப்படுவாங்க. மேகம் அந்த தங்கிட்டுன்னா அப்போ அந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவிட்டு அந்த இடத்துல சுற்றிலும் பாளையம் இறங்கிடுவாங்க. அப்படி தான் ஆண்டவன் எவ்வளோ அழகாக நடத்தி இருக்கிறார்ல, யோசித்து பாருங்கள். இதே மாதிரி இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து பேசி பேசி அழகாய் நடத்துவார். இப்படி செய், அப்படி செய், இதுக்கு ஏன் கலங்குற, அதுக்கு ஏன் பயப்படுற, இப்படி தீர்மானம் எடு, இந்த காரியத்தில் இந்த மாதிரி செய். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவர். அழகாக ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி, அந்த அக்கினி நமக்குள்ளே எரிந்து கொண்டிருந்தால் அந்த பரிசுத்தாவின் அக்கினி நம்மை தூண்டி எழுப்பி அழகாய் வழி நடத்துவதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கூட அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி எங்கள் வீட்டில் எப்பவும் இருக்கணும், எங்களை வழி நடத்தணும், நாங்கள் தவறான பாதையில் போயிடக்கூடாது, ஆண்டவர் கரெக்டாக எங்களை வழி நடத்தி அந்த பரலோக பாக்கியத்தை அடையும்படி எங்களை வழி நடத்தணும்னு ஜெபிங்க. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். எந்த தடுமாற்றம் இருக்காது, தடைகளும் வராது, பயப்படவும் தேவையில்லை, உங்களை அழகாய் நடத்துவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் வேத வசனத்தில். அப்போ ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் கட்டாயம் நமக்கு அவசியம், அனுதின வாழ்க்கையில் அவசியம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிற ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து எங்களை வழி நடத்தணும் ஆண்டவரேன்னு அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். உங்கள் சபையில் இருக்கிறவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட ஆரம்பிச்சிட்டாலே ஒரு பெரிய எழுப்புதல் வந்துவிடும். ஆவியானுடைய சொல்லை கேட்டு அவர் நடத்துகிற பாதையில் நடக்கணும். உலக மக்களைப் போல நம்ம நடக்கக்கூடாது, பேசக்கூடாது, தீர்மானிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. நம்மை ஆண்டவர் அழகாக நடத்துவதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். இப்போ ஒப்பு கொடுப்போமா? குடும்பமாக ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் வழி நடத்தணும். எங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில், மனைவி காரியம், என் கணவருடைய காரியம், தொழில் காரியம், வேலை காரியம், எங்களுடைய சொந்த காரியம், ஊழிய காரியம், எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்துதலை தரணும். ஆண்டவரை மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் முன்னாக நடந்து வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்ததை போல ஆவியானவர் எங்களை வழி நடத்தும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற தடுமாற்றங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும், தெளிவான வழி நடத்துதலை கொடுத்து இவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வரணும். எல்லா கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்டு அந்த அக்கினி பற்றி எரியணும், அந்த அக்கினி வழி நடத்தணும். உடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்கணும். அதற்கு அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாரும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த கிருபைகளை தாரும். அந்த எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், ஆவியானவர் ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். பரம கானானை அடைவதற்கு ஆவியானவர் வழி நடத்துதலை தந்து எங்களை அழைத்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்கிறேன், நன்றி. அந்த எழுப்புதல், இந்த ஆவியானுடைய பிரசன்னம் எல்லா குடும்பத்தையும் நிரப்பட்டும், ஆட்கொள்ளட்டும், சபைகளை ஆட்கொள்ளட்டும், பரிசுத்தாவின் அக்னி வழி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம்.
இப்பொழுதும் தகப்பனே, யார் யார் தங்களுடைய குடும்ப தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ, தங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறார்களோ, அதில் எல்லாம் அற்புதம் செய்யுங்க. வியாதியை குணமாக்குங்க, தேவைகளை சந்திங்க, குடும்பத்தில் சமாதான நன்மையை கட்டளையிடுங்க. தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வாதமான காரியங்களை நடக்க பண்ணுங்க. பொறாமையின் ஆவிகள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடி, கொள்ள நோய்கள் வீட்டுக்குள்ளே வராதபடி பாதுகாத்து நடத்துங்க. ஒவ்வொருவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த, இவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Sister Suganti and Family, Thuthukudi. Happy birthday, Sister Pavitra. மீகா 7:15 படி உங்களை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவாராக. Brother David and Family, Trichy. யோபு 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. சிஸ்டர் ஸ்வர்ணா சேகர் அண்ட் ஃபேமிலி, கன்னியாகுமரி. உபாகமம் 28:1 படி கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பாராக. பிரதர் பொன்ராஜ் அண்ட் ஃபேமிலி, தென்காசி. யாத்ராகமம் 34:24 படி உங்கள் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவாராக. பிரதர் ஜோதிகுமார் அண்ட் ஃபேமிலி, கீழ்பாக். ஏசாயா 54:3 படி நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. God bless you.